நான் பதட்டமான ஒரு வாழ்க்கையிலேயே இருக்க மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஃபோன் வந்தால் பயப்படுவாங்க, நான் யார்ட்டையாவது பேசினா பயப்படுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, சினிமாக்குள்ள அப்படியான சாத்தியக்கூறுகள் வரணும்னா அது எங்கள் மூலமாக தான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நடக்கும். அதையும் நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறேன். அப்படியே அப்புறம் படமே நான் எடுப்பேன். அப்படி அந்த கேள்வி தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டுருந்துச்சுன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்னோடய குடும்பம் சொல்லி ஆகணும். நான் பதட்டமான ஒரு வாழ்க்கையிலேயே இருக்க மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சினிமா இயக்குனர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்கும், அந்த கொண்டாட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு அவங்க பார்த்துருப்பாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்படி ஒரு கொண்டாட்டத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா ஃபோன் வந்தால் பயப்படுவாங்க, நான் யார்ட்டையாவது பேசினா பயப்படுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் நான் டிஸ்டர்பாகவே இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன், நான் ரொம்ப நிறைவாகவே இருக்கேன். நான் சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டையுமே அவங்க இந்த கலரில் இருக்காங்க, இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, நான் எந்த ஆர்டிஸ்ட்டையும் பார்த்ததில்லை. நாங்கள் எல்லாருமே எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் எல்லாருமே யார் இதுக்கு முழுசாக உழைப்ப போடுவாங்களோ, யார் என்னை நம்புவாங்களோ அவங்க கூட தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்காக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது ஒருவேளை அப்படி நிகழாமல் இருக்குன்னா அதை நிகழ்த்துவதற்கும் நாங்கள் ஆசைப்படுறோம். அதை அப்படியான ஒரு சினிமாக்குள்ளே அப்படியான சாத்தியக்கூறுகள் வரணும்னா அது எங்கள் மூலமாக தான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நடக்கும். அதையும் நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறேன். அப்படியே அப்புறம் படமே நான் எடுப்பேன். அது ஒருவேளை ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சினிமா காம்ப்ரமைஸில் ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா முதலாளிகள் இருக்காங்க, பட்ஜெட் இருக்குது, பணம் இருக்குது, ஆடியன்ஸோட மனநிலை இருக்குது. இதுக்குள்ளே தான் எங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட அந்த காம்ப்ரமைஸ்க்குள்ளே எங்களுக்கிட்டே இருக்குது. நான் அதை இல்லைன்னு சொல்லலை. அந்த காம்ப்ரமைஸை எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் நானும் பல மொழிகளில் சொல்கிறேன், பல பேர் சொல்கிறேன். திருப்பி அந்த கேள்வி எல்லா விஷயத்தையும் எங்ககிட்டே கேட்குறீங்களா, நீங்கள் எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படி அந்த கேள்வி தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டுருந்துச்சுன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் அதை விரும்புவீங்க அப்படின்னா, அப்படியான ஒரு சினிமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சினிமாவையும் எடுப்பதற்காக மாரி செல்வராஜும் பா ரஞ்சித்தும் எல்லாருமே அதை முயற்சி பண்ணிகிட்டே வைப்போம். ஏன்னா மக்கள் விரும்பக்கூடிய, மக்கள் சின்ன ஏன்னா எங்ககிட்ட கேள்வி எல்லாமே பிரதான கேள்விகள் கிடையாது. எங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் என்ன கேள்வி கேட்பாங்க, உள்ளுக்குள்ளே ஒற்றை கேள்விகளாக, உதிரிகளோட கேள்விகளாக இருக்கும். அந்த உதிரிகளோட கேள்விக்கு நீங்கள் அந்த உதிரிகளோட கேள்வியை நீங்கள் மதிக்கிறதுக்குல அதில் ஒரு கலைஞரோட பயங்கரமான ஒரு திமிர்த்தனம் இருக்குது. நாங்கள் உதிரிகளோட கேள்வியை மதிக்கக்கூடிய டைரக்டராக, ஆர்டிஸ்டாக இருக்குன்னு ஆசைப்படுறோம். அந்த கேள்விகளை நான் மதிப்போம். அதை ரஞ்சித்தனும் நான் நிகழ்த்தி காட்டும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதில் ஏதாவது புண்பட்டு இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி எங்கள் கலை மக்களுக்கானது. அதை மக்களுக்காகவே கொண்டு சேர்ப்போம். அதை எவ்வளோ விஷயம் இருந்தாலும் மக்கள் நம்புகிறோம்.